ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் யான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர்ஸ் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி எபிசோட் 4 தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதனால நேரத்த வேஸ்ட் ஆக்காம வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். எடுத்த உடனே ரெண்டரோ அவன் பெட்லேருந்து எந்திரிச்ச உடனே அவனோட ஃபோனை வந்து பார்க்குறான். ச்சே! நான் இவ்வளோ சீக்கிரமாவா எந்திரிச்சிட்டேன். அதுவும் இல்லாம நான் இன்னைக்கு பௌரி கூட வந்து படிக்க போறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு விண்டோ வந்து பார்க்குறான். ரெண்டரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கான். அப்போ 2 பொண்ணுங்க அவனை பார்த்தியா எவ்வளோ ஹைட்டா இருக்கான். ஆமா, அவன் ஆளே பார்க்க ஒரு மாதிரியா இருக்கான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு ரெண்டரோ நான் உண்மையிலேயே வகுரி கூட வந்து படிக்க போறேனா, அதுவும் வீக்கெண்ட்லையா, அதுக்கு இந்த ட்ரெஸ் வந்து சூட் ஆகுமா, நான் ரொம்ப நாளாவே இந்த பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா இன்னைக்கு என்னமோ அதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ரெண்டரோ ட்ரெயினை விட்டு இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் மனசுக்குள்ள நான் கொஞ்சம் வேகமா வந்துட்டேன் போலயே, அவன் வர வரைக்கும் நான் என்ன பண்றது அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்க பார்த்தா அவனுக்கு முன்னாடியே பகுரி வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. பகுரி, நீ ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்ன? இல்ல, நான் தான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன். அதுக்குன்னு இவ்வளோ சீக்கிரமாவா? நான் எங்கே போனாலும் கொஞ்சம் சீக்கிரமா போயிருவேன். ஆனா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது. உண்மைய சொல்லப்போனா எனக்கும் அப்படிதான் இருக்குது. உன்னை பார்த்தாலே தெரியுது ரெண்டரோ. பௌரி பார்க்க எப்பயும் போல இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஒரு கஃபேல போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பௌரி, இந்த கஃபே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க நல்லா படிக்கலாம். அதுவும் இல்லாம இங்க சாப்பாடும் நல்லா இருக்கும். நீயும் சாப்பிடு ரெண்டரோ அப்படின்னு சொல்ல, இந்தா சாப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரோ சாப்பிட்றான். பகுரி சாப்பிடும்போது தான் அழகா இருக்கா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். சரி ரெண்டரோ, நம்ம படிக்க ஆரம்பிக்கலாமா? நான் இப்போ ரொம்ப நெருப்பா இருக்கிறேன். நம்ம முதல்ல மேக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நானும் மற்ற சப்ஜெக்ட்லாம் அப்படி இப்படின்னு பார்த்துடுவேன். ஆனால் இந்த மேக்ஸ் மட்டும் தான் எனக்கு சுத்துப்பட்டாலும் வரவே மாட்டேங்குது. அப்போ சரி, நீ டவுட்ஸ்னா கேளு. என்னை கேட்டால் அந்த புக்கே டவுட் தான். அதாவது பக்கம் எண் 36 3வது வினா எங்க காட்டு அப்படின்னு சொல்லி அவன் மெதுவாக வந்துட்டு கிட்டத்தில் வர. அப்போ ரெண்டரோ அவள் கண்ணை வந்து பார்த்துடுறான். அவளும் ரெண்டரோ ஒரு கண்ணை பார்க்க ஒரு மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்காக போயிட்டு இருக்கு. திடீர்னு அவங்க 2 பேரும் விலகிடுறாங்க. அப்போ வகுரி, என்னை மன்னிச்சிடு, நான் கொஞ்சம் கிட்டத்தில் வந்துட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ உனக்கு இதுதான் புரியலையா? ஆமான்னு சொல்லிட்டு வகுரி உடனே அந்த சம்ம வந்து சொல்லிக் கொடுக்க ரெண்டரோ, ஏண்டா புக்கை பாருனா, அவளோட கண்ணை ஏண்டா பார்க்குற, முதல்ல ஹார்ட் வந்து லப்பு லப்புன்னு சொல்லிச்சு, இப்போ பட்டு பட்டுன்னு துடிக்குதே அப்படி அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இவங்க 2 பேரும் படிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க படிச்சிட்டு இருக்கும்போது வகுரி, ஆமாம் ரெண்டரோ, அன்னைக்கு நீ என்கிட்ட இந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சொன்னேல, அது எதுக்காக? அதுவா, இந்த வர எக்ஸாமில் நான் பாஸ் ஆனால் தான் என்னால் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் கலந்துக்க முடியும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாட ஆசைப்பட்றேன், அதனால தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப லவ் பண்ணுற போல. என்னது லவ்வா? ஐயோ, நானும் அப்படி இல்லையே. ஏன்? நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை எல்லாருமே லவ் பண்ணுறேன். அதுலேயும் சுபாரவை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் சின்ன வயசுலேருந்தே என்னோட ஃப்ரெண்டு. அவள் என்னை வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பா. அவளோட பாஸ்ட் லைஃப்பில் அவளுக்கு நிறையா பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதனால தான் அவளுக்கு பசங்களாலே பிடிக்க மாட்டேங்குது. அதுலேயும் நீ அவளை எதுவும் சொல்லாமல் இருந்தில்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி ரெண்டரோ, நாம் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம், படிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்ல ரெண்டரோ மனசுக்குள்ள பௌரி இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவங்க 2 பேரும் படிச்சு முடிச்சுட்டு ஸ்டேஷன் போகிறாங்க. அப்போ ரெண்டரோ, எனக்கு இன்னைக்கு படிக்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு நிமிஷம், இந்தா, நீ சொன்னதை வச்சு உனக்கு நான் ஒரு கைடு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் எக்ஸாமுக்கு வர சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது. இது உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படி சொல்ல, ஒரு நிமிஷம் இரு. அப்போ இன்னைக்கு நீ உன்னோட எக்ஸாமுக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லை, நம்ம 2 பேரும் நம்மளோட பெஸ்ட்டாக கொடுக்கணும் தானே நினச்சோம். அப்புறம் நீ ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கலந்துக்க நான் ரொம்ப ஆசைப்பட்டில்ல, அதனால தான். சரி, எனக்கு ட்ரைனிங் டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, பகுரி ஒரு நிமிஷம், ரொம்ப தேங்க்ஸ், அதெல்லாம் பரவாயில்ல, எக்ஸாம் நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. சரி, நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, பின்னாடி யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. பார்த்தா சுபாரு, உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்ல ரெண்டரும் சுபாருவும் ஒரு கஃபேல காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டரோ மனசுக்குள்ள கூப்பிட்டான்னு சொல்லி இவ பின்னாடி வந்தா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இவளும் பேச மாட்டேங்கிறா, என்னையும் வீட்டுக்கு விட மாட்டேங்கிறா, இத்தனோண்டு காப்பியா எவ்வளவு நேரம் தான் குடிச்சிட்டு இருக்கா, பாடி ஒரு வழியா குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்க, உடனே அவ நீ வகுரியோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க அவன் டீயை குட்டிடுறான். அப்போ சுபாரு அவளோட டிஷ்யூ பேப்பரை தொடக்கிறதுக்காக ரெண்டரோ கிட்ட கொடுக்குறா. ரெண்டரோ மனசுக்குள்ள அவளோட நடத்தையெல்லாம் பார்த்தா அவளுக்கு என் மேல கோவம் இல்லைன்னு நினைக்கிறேன். சுபாரவும் இவன் அன்னைக்கு பார்த்ததை விட ரொம்ப வித்தியாசமாவே இருக்கிறான். சாரி, உன் பேர் கூட என்னன்னு தெரியாம நான் பேசிட்டு இருக்கேன், உன் பேர் என்னன்னு கேட்க, என்னோட பேரு ரெண்டரோ சுமிக்கி, அப்புறம் என்னோட பேரு ரோஷினோ சுபாருன்னு சொல்ல, இவ்வளோத்தான் அந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருந்தாங்களா, இவன் மட்டும் வந்திருந்தானா அவ்வளோதான் அப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. சரி, நான் இன்னும் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை, நீ வகுரியோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, அப்படிலாம் இல்லையே, அப்போ நீ வகுரிக்கு யாரு? நான் வகுரிக்கு யாருன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ரீசெண்டாக தானே மீட் பண்ணீங்க, ஆமாம், அப்போ பிரச்சனை இல்லை, நீ இனிமேல் வகுரி கூட பேசக்கூடாதுன்னு சொல்ல ரெண்டரோ, நான் சிடோரி ஸ்கூலில் படிக்கிறனால தான் என்னை பேசக்கூடாதுன்னு சொல்கிறீ அப்படின்னு கேட்க, ஆமாம், நான் சிடோரியில் படிக்கிறவன் தான், அதுக்காக நானும் மற்றவங்கள மாதிரி இருப்பேன்னு கிடையாது. அன்னைக்கு லைப்ரரியில் உங்ககிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நான் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. சிடோரி பசங்களை எனக்கு பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பசங்களாலேயே பிடிக்காது. வகுரி கூட சிடோரி பசங்களை இருக்க பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நீயும் வகுரியும் பழகுறத வேற யாராச்சும் கிக்கியோவில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியாது. கிக்கியோவில் ஸ்டூடெண்ட்டை விட டீச்சர்ஸ் தான் சிடோரியை ரொம்ப வெறுப்பாங்க.
அதுலயும் வகுரி ஸ்காலர்ஷிப்ல வந்தவ. இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா அவளோட மேல் படிப்பு என்ன ஆகும்னு ரொம்ப பயமா இருக்கு. ரெண்டரோ நீ எதுக்கு வகுரிய பத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டான்னு கேட்க, அங்க உள்ள சின்ன பையன் கீழே விழுந்துடுறான். அப்ப சுபாரோ அவனை தூக்கி விடுறா. உடனே அந்த சின்ன பையன் எங்க என்னோட பொம்மையை காணும் காணும் கேட்டுட்டு இருக்க. சுபாரோ அதை எடுத்து கொடுக்குறா. அக்கா நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லவா, இந்த சில்வர் கலர் முடியல நீங்க பார்க்க சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு சுபாரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்படிதான் வகுரியும் சொன்னான். என்னோட சின்ன வயசுல எல்லாரும் என்னோட முடியை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ வகுரி என்னோட முடி அழகா இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து நின்னா. அன்னையில இருந்து நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கிறோம். எனக்கு தெரியும். இது ஆல்ரெடி என்கிட்ட வகுரி சொல்லியிருக்கா. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாளா? அவளை பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? அவ கியோக்கு வந்ததே ஒரு ஸ்காலர்ஷிப்ல தான். இது மட்டும் தெரிஞ்சா அவளோட நிலைமை என்ன ஆகும்? அதுவும் இல்லாம அவங்க அப்பா கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கியோக்கு வந்தா தெரியுமா? ஏன்னா அவ சின்ன வயசுல என்னோட லைஃபை காப்பாத்தின அவளுக்கு அவளோட சந்தோஷத்தை காப்பாற்ற விரும்புறேன். அதனால தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவ கூட இனிமே பழகாத அப்படின்னு சொல்ல. அவன் மனசுக்குள்ள நான் அவர்கிட்ட பேசினதுலேருந்தே நான் நிறைய விஷயத்த பேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லதும் சரி கெட்டதும் சரி. அப்போ அவரி சொல்லிப்பா, நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதை நினச்சிருன்றோ அவ கூட பேசாமல் பழகாம என்னால் இருக்க முடியாது, நான் மன்னிச்சிருன்னு சொல்லிடுறான். இது சுபாருக்கு ரொம்ப வருத்தமாகுது. சுபாரு இவங்களை எப்படி பார்த்துருப்பானா, இவ யதார்த்தமாக போயிருப்பா. அவள் போயிட்டு இருக்கும்போது அவங்க கப்பையில் இருக்கிறத இவ பார்த்துருப்பா. அவள் பார்த்து தான் ரெண்டரோவை கூப்பிட்டு இப்படிலாம் பேசியிருப்பா. ரெண்டரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கான். அப்படி ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அவன் படிச்சிட்டு இருக்கான். அவனால் ஒழுங்காவே ஃபோக்கஸ் பண்ண முடியல இந்த இன்சிடென்ட்னால. இதை பார்த்துட்டு 2 பேர் நம்ம இப்போ என்ன சொல்லிட்டோன்னு இவன் வந்து நம்மளை எப்படி மறைச்சிட்டு இருக்கான்னு பயந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க 2 சின்ன ஸ்கூல் பொண்ணுங்க நடுவில் உள்ள ஸ்டேஷன்ல ஏறுறாங்க. பார்த்தா அவங்க போன எபிசோட்ல வந்த அதே சின்ன ஸ்கூல் பொண்ணுங்க தான். இப்போ அவங்க இடமே இல்லையான்னு சொல்லிட்டு இருக்க ரெண்டரோவை பார்த்துட்டு அவனோட இடத்த விட்டு கொடுக்குறான். உடனே அவர் தானே அப்படி சொல்ல, ஆமா அவரே தான், நீங்க அன்னைக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. ரெண்டரோ நான் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு கேட்க, அன்னைக்கு லைப்ரரியில நீங்க தானே எங்களுக்காண்டி இடத்த விட்டு தந்தீங்க அப்படின்னு கேட்க, ஆமா அது நீங்க தானா அப்படின்னு சொல்ல. அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியாம போயிடுச்சு, மன்னிச்சிருங்க. அப்புறம் உங்க படிப்பெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்க, அதெல்லாம் நல்லாவே போகுது. நாங்க ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க படிப்பு நல்லா போகுதுனாலே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போக, இவங்க 2 பேரும் அவரை பார்த்தா ஒரு மாதிரி பயமா தான் இருக்குது. ஆனா அவர் பேசும்போது அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டரோட மனசுக்குள்ள அவங்க 2 பேரும் என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் பகுதி வந்த பிறகுதான் எனக்கு நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஸ்கூல்ல எக்ஸாம் முடிஞ்சோடனே டீச்சர் நான் இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் தரப்போறேன்னு சொல்ல, இங்க 4 பேத்துக்கும் பயமாகுது. ரெண்டரோ உசுமே நீங்க ஃபெயில் ஆகாம பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஸ்கூலே கொண்டாடுது. ஊசுமே ஜஸ்ட் மிஸ்ல ஃபெயில் ஆகாம தப்பிச்சிட்டான் ஊசுமே அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து இவங்க 2 பேர்கிட்டயும் நம்ம இன்டர்வியூ எடுப்போம். சரி சொல்லுங்க ஊசுமே, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல, கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. அப்புறம் ரெண்டரோ உங்களோட ஃபீலிங், இது கனவா இருந்தா அப்படியே கண்டினியூ ஆகட்டும்னு சொல்றான். உடனே எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு நீ ஆட்டாம இருறானே. நாங்க 2 பேர் மட்டும் ஃபெயில் ஆயிட்டோம்டா, நீங்க எப்படா ஃபெயில் ஆனீங்கன்னு ஊசுமே கேட்டுட்டு இருக்கான். இவங்க மட்டும் இல்ல நம்ம சாரே அழ வச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் சகு தாண்டா காரணம் அப்படி கூட்டத்துக்குள்ள ஒருத்தவங்க சொல்ல, ஊசுமே கரெக்டா சொன்னேன், தேங்க்யூ சகு. அப்புறம் தேங்க்யூ சாக்குன்னு சொல்ல அவர் மாதிரி சிலிப்பிக்கிறான். அப்ப ரெண்டரோ இதுக்கெல்லாம் வகுரி தான் காரணம், அவளுக்கு முதல்ல சொல்லணும்னு சொல்லிட்டு போன் எடுக்க போக பார்த்தா சுபாரு சொன்னதுதான் ஞாபகம் வருது. உடனே அவர் யோசிச்சுட்டு இருக்க, சாக்கு ஒரு பையன் விளையாட்டுக்கு தள்ளி விட்டுட்டான். அவன் பார்த்தா ரெண்டரோ டெஸ்க்ல போய் விழுந்துட்டான். அப்படி விழுந்துற புக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது, சாரி ரெண்டரோ உன்னோட புக்கெல்லாம் தள்ளி விட்டேன், சாக்கு உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படி வந்து கேட்க, அந்த விழுந்த நோட் புக்ல வகுரியோட பேர் எழுதிருக்கு. இதை பார்த்துட்டு சாக்குவும் ரெண்டரும் சாக்காக்குறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வகுரி கூட பேசுற விஷயம் ரெண்டரோ ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும், நீங்க வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.